Hi guys, welcome back to our channel. OnePlus ஓட Pad Go அப்படிங்கிற டேப்லெட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Pad Go 2 இப்போ ரீசெண்டா லான்ச் ஆனதுனால Pad Goல இருந்து Go 2க்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அப்கிரேட் வந்திருக்கு அண்ட் பிரைசிங் வைஸ்ல என்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் லெஸ் தென் ஒரு 5 days தான் யூஸ் பண்ணேன். பட் என் ஃப்ரெண்டு ஆல்மோஸ்ட் 2 months யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ஸ் என்னோட ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருக்கனால அவங்க அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு அண்ட் பிடிஎஃப் ரீட் பண்றதுக்கெல்லாம் ஃபோன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அண்ட் ரொம்ப க்ளோஸ்ல வச்சு பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கறனால ஒரு டேப்லெட் போலாம்னு ஒரு சஜஷன் வந்தது, ஐடியா வந்தது. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் அமேசான்ல ஒரு சேல் போயிட்டு இருந்துச்சு ஒரு 2 months பேக், எனக்கு எக்ஸாக்டா நேம் தெரியல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 16,500 17 அந்த 17,000 ஒன் பிளஸோட பேட் கோ வந்து அவைலபிள் இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தேன். பிரைமரியா நம்ம டிஸ்பிளே அதிகமா யூஸ் பண்றதுனால நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒன் பிளஸ் பேட் கோ போயிருந்தோம். இதுல 11.35 inch 2.4K ரெசல்யூஷன்ல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் மூவிஸ் பார்த்தேன் அண்ட் நிறைய கொஞ்சம் யூடியூப் ஸ்க்ரால் பண்ணியிருந்தேன் அண்ட் சும்மா ஆப்ஸ் கொஞ்சம் கேம் விளையாடி பார்த்தேன். ஸோ அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்பொழுது உண்மையாலும் யூடியூப் பார்க்கறதுக்கு அண்ட் மூவிஸ் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் செம்மையா இருந்துச்சு. அண்டு பிடிஎஃப் அது மாதிரி யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கிறிஸ்பா இருக்கு, ரொம்ப லைக் வியூவிங் ஆங்கிள் அது மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நம்ம ஈவன் நம்ம போன்ஸ்ல கண்டினியூஸா பக்கத்துல வச்சு பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் ஐஸ் ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம தூரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டேபிள்ல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணி எழுதுறதுக்கு அல்லது யூஸ்வலாவே பெரிய டிஸ்பிளேங்கிறதுனால அதுல பாக்குறதுக்கு அண்ட் அசைன்மெண்ட்ஸ் காப்பி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமா மல்டி டாஸ்கிங், ஒரு சைட்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஒரு சைட்ல நோட்ஸ் எடுக்கிறதோ அல்லது யூடியூப் டியூட்டோரியல் பாக்குறது அந்த மாதிரி சைட் பை சைட் மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல லைக் 2.4K டிஸ்பிளேங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். அண்ட் அதர் பேட்ஸ்லாம் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது 1.5K ரெசல்யூஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒன் பிளஸ் பேட் கோ 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.8K டிஸ்பிளே 11.35 இருந்து ஒரு சின்ன அப்கிரேடா 12.1 inch, பெரிய இது இல்லை பட் ஒரு சின்ன அப்கிரேடு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 Hz இருந்து 120 Hzக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட் கோல பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்றது யூடியூப்லயே நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஏதாவது கண்டென்ட் தேடுறோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்துச்சு, ஜிட்டரியா அந்த மாதிரி இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இல்லை, கம்மியா தான் டேப்லெட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு லேக் இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இல்லாம ஒரு ஆண்ட்ராய்டு போன் ஒரு 15K பட்ஜெட் செக்மெண்ட்ல ட்ரை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. சர்ப்ரைசிங்லி எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகியோ அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் ஜிட்டரியா ஃபீல் ஆனிச்சு, லேக் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே நான் ஃபீல் பண்ணல. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஈவன் ஜனநாயகனோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன், ஆடியோ குவாலிட்டியும் அதில் நல்லா இருக்குங்கனால வியூவிங் ஆங்கிள் அண்ட் கலர்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்பொழுது குவாட் ஸ்பீக்கர்ஸோட வருது வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. நம்ம ஒரு இன்டோர்ல உட்காந்து பார்க்கறோம்னா பெருசா நாய்ஸ் இல்ல, லைட்டா ஃபேன் ஓடுது அப்படின்னா கூட பயங்கரமா இருக்கு. சத்தியமா ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஆடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்சோ நம்ம மொபைல் போன்ஸ்ல பாக்குறத விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி என்னால பேட் கோல லிசன் பண்ண முடிஞ்சது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு. ஒரு சில போன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லவுட்னஸ் அதிகமாச்சுன்னா, சத்தம் அதிகமாச்சுன்னா இறைச்சல் ஆகுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்ல. படம் பாக்குறதுக்கு ஒரு பக்காவான ஆப்ஷன். எனக்கு என்னன்னா டேப்லெட்ஸ்ல யூஸ்வலா என்னன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் 7:5 அந்த ரேஷியோல தானே இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நிறைய எம்டி ஸ்பேஸ் மேலேயும் கீழேயும் இருக்கும். அந்த ஒரு இஷ்யூ இந்த டேப்லெட் இல்ல, ஜென்ரலா எல்லா டேப்லெட்ஸ்லயும் இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு ஒரு பிரச்சனையா தெரிஞ்சதே தவிர மற்றபடி டிஸ்பிளேலையும் சரி ஆடியோலையும் சரி குறைய சொல்ல முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாலுமே லைக் ஸ்டடிங்க்கும் சரி, மல்டிபர்பஸ் படிச்சுக்கிட்டு டியூட்டோரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் எடுக்க அந்த மாதிரி விஷயங்களுக்கும், விண்டோஸ் ஸ்கிரீன்ஸ் ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் சரி, ஆடியோ லிசன் பண்ண, வீடியோ பார்க்க அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சரி பக்காவான செட் ஆச்சு. நான் இனிஷியலா வாங்கும்போது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் உண்மையாலுமே வாங்கியிருந்தேன். வாங்கி ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு
லைக் இட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. O2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸோட சேர்த்து டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் கலர்ஸ் அண்ட் கொஞ்சம் பிரைட்டர் டிஸ்பிளே 900 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வரைக்கும் போகுது. ஸோ அவுட்டோர்லயும் இன்னும் கொஞ்சம் பேட் கோவோட கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் பெட்டர் பிரைட்னஸ் தரலாம். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்டு டிஸ்பிளே சைஸ், இம்ப்ரூவ்டு டிஸ்பிளே குவாலிட்டி, அது மாதிரி கொஞ்சமா ஒரு சின்ன எட்ஜ் எக்ஸ்ட்ராவா இது கொடுக்குது. ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது ஹீலியோ G99 ப்ராசஸர் தான் பேட் கோல கொடுத்துருக்காங்க. டு பி ஹானஸ்ட், நான் வந்து நார்மல் ஸ்க்ராலிங், ஆப் ஸ்விட்சிங் அதுல எல்லாம் லேக்ஸ் எதுவுமே ஃபீல் பண்ணல. பட் நான் வந்து வேணும்னே கால் ஆஃப் டியூட்டி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். அண்ட் நான் டேப்லெட்ஸ்ல பெருசா கேம் பண்ணதில்ல. பெரிய சைஸா இருக்கு, ஹேண்டில் பண்ண எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. மற்றபடி லேக்ஸ் இருந்துச்சு ஆப் கேம் விளையாடும் பொழுது. கேமிங்கான டேப்லெட் கிடையாது, பட் இந்த கேண்டி கிரஷ் மாதிரியான குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடலாம், அந்த இஷ்யூ இருக்காது. அண்ட் கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் போட்டீங்கன்னா பயங்கரமா லேக் ஆகும். பட் ஓரளவு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல விளையாட முடிஞ்சு பிரச்சனை இல்லாம ஓகேவா இருந்துச்சு. பட் பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு சொல்ல மாட்டேன், விளையாட முடியும் அவ்வளவுதான். மற்றபடி நார்மல் சின்ன சின்ன கேம்ஸ், கிட்ஸ் கேம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பெருசா இஷ்யூஸ் இருக்காது. பேட் கோ 2ல பாத்தீங்கன்னா டைமென்சிட்டி 7300 அல்ட்ரா சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 7300 அண்ட் ரீசெண்டா வந்த போன்ஸ்ல கூட கொடுத்துருந்தாங்க. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த போன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கேம் பிளே வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்டா இருக்கும், ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஆப் ஸ்விட்சிங் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட்டா இம்ப்ரூவ்டா தான் ஃபீல் ஆகும் பேட் கோ 2ல. பேட் கோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சார்ஜர் பண்ணீங்கன்னா 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியால உங்களுக்கு சார்ஜர் வரும் அண்ட் சம் அதர் கண்ட்ரீஸ்ல சார்ஜர் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்தியால கண்டிப்பா சார்ஜரோட தான் வரும். ஸோ 33 வாட் சார்ஜர் போடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours, 1 hour 45 minutes to 2 hours அந்த ரேஞ்ச் ஆயிருது எனக்கு சார்ஜ் ஆக. சார்ஜும் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்பொழுது நார்மலா சார்ஜ் போட்டு ஸ்டேபிளா லைக் ஐடியலா வச்சிருக்கும் பொழுது ஃபாஸ்டா ட்ரைன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போன்ஸ் எல்லாம் சார்ஜ் போட்டு காலையில வச்சீங்கன்னா மதியம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 1%, 2%, மேக்ஸிமம் 5% ட்ராப் ஆகலாம். ஆனா இந்த டேப்ல பாத்தீங்கன்னா மதியம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் பார்த்தோம்னா 10%, 8% மேல டிராப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அவ்வளவும் பெருசா டிராஸ்டிக்கா ட்ரைன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னன்னா, ஒரு மூவி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 40-50% பக்கம் மேல போயிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரைன் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் சார்ஜிங் டைம் கூட 33 வாட் அந்த 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 44 அந்த மாதிரி போயிருக்கலாம். மேபி ஒரு 80-90 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஆல்சோ பேட் கோ 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா சார்ஜிங் ஸ்பீட்ல எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் கோ 2ல கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுலயும் வைஃபைக்கான ஆப்ஷன் இருக்கு. கோ பாத்தீங்கன்னா 4G சப்போர்ட்டோட வருது, LTEக்கான சப்போர்ட் இருக்கு, வித் சிம் வித்தவுட் சிம் ஆப்ஷன் ரெண்டுலயும் இருக்கு. கோ 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா 5G சப்போர்ட்டோடய கொடுத்துருக்காங்க. பேண்ட்ஸ் என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். என்னோட சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சிம் கார்டு இல்லாம தான் ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா நம்ம சிம் போட்டோம்னா அதுல கால்ஸ் வரும் அண்டு இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணி கண்டினியூஸா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். ஸோ பேசிக்கலா என்னோட பர்பஸ் வந்து நாங்க வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னா ஸ்டடி பர்பஸ் தான். ஸோ அதனால நான் சஜஸ்ட் பண்றது ஸ்டடிக்காக வாங்குனீங்கன்னா சிம் கார்டு இல்லாம வாங்குங்க. வைஃபைல வீட்டில் வைஃபையோ இல்லை அதர் பேரண்ட்ஸ் வைஃபை கனெக்ஷன்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறும்பொழுதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேமராஸ்னு பார்க்கும்பொழுது டேப்லெட்ஸ்ல பெருசா கேமராஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 8 and 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவான போட்டோஸை எடுத்து தருது. நான் போட்டோ சாம்பிள்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரல, பட் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன், ஓகேவா இருக்கு. நீங்க
ஒரு ஷேர் பண்றதுக்கு ஓவர் த இன்டர்நெட் ஜஸ்ட் வீடியோ கால் பேசுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பட் நீங்க பெருசா குவாலிட்டி பிக்சர்ஸ் எல்லாம் இதுல இருந்து எடுக்க முடியாது, குவாலிட்டி வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. 1080 நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 16,500 பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டேப் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட நீடை அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு, என் ஃப்ரெண்டோட நீடை அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரு விஷயத்துல டிசப்பாயிண்டிங் ஆனது, பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரைன் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஐடியலா இருக்கும்போது ஃபாஸ்டா ட்ரைன் ஆகுது, யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. 2.4K டிஸ்பிளே அண்ட் டால்பி அட்மாஸோட குவாட் ஸ்பீக்கர்ஸோட வருது. ஸோ படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அண்ட் முக்கியமா யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க போறீங்க அண்ட் பிடிஎஃப்ஸ் அதிகமா ரீட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல இருந்து ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட கோ வந்திருக்கு. ஆனா பிரைசிங் பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு 19,000 இருக்குன்னா அது 25,000 பக்கம் வருது. ஸோ அந்த 6,000க்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா பேட்டரி 2000 mAh இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, பட் சார்ஜிங் ஸ்பீட்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்ல. 5G கொடுத்துருக்காங்க, பட் பர்சனலா எனக்கு வந்து சிம் கார்டு டேப்லெட்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் டிஸ்பிளேலையும் 2.4 இருந்து 2.8K மாத்திருக்காங்க, 11.35 இருந்து 12.1 இன்ச்சா மாத்திருக்காங்க. லைட்டா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஸ்லைட் பிரைட்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது மாதிரி தான் இருக்கு. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. மேபி நீங்க அதிகமா படங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் மீடியாக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க போறது ஒரு ஆப்ஷனா இருக்கும். பட் அந்த 5,000 6,000க்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலா அந்த சேல் டைம்ல வாங்கினால ஒரு 16,000 17,000 என்னால வாங்க முடிஞ்சது. அந்த பிரைசிங்க்கு இது நல்லாவே இருக்கு, கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆஃபர்ல இன்னும் கம்மியான பிரைசிங் நெக்ஸ்ட் டைம் சேல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 அது மாதிரி வந்துச்சுன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க, டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓப்போவோட பேட் 5ஓட ரிவ்யூ மோஸ்டா வரலாம் சான்சஸ் இருக்கு. ஸோ அது அப்படி வரும்பொழுது அதுல என்னெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, அதுல எதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்டா வரும்னு நம்புறேன், வந்தா வீடியோ போடுறேன். முக்கியமா கம்யூனிட்டியில யூடியூப் கம்யூனிட்டியில போஸ்ட்ல நான் இனிமேல் ஃபியூச்சர்ல ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட்ஸோட அப்டேட்ஸ் போஸ்ட் எல்லாம் போடுறேன். ஸோ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்க வந்து கமெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்து இல்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அங்க வந்து தாராளமா கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை.